ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமைக்கு தீமையை செய்யாதிருங்கள். ஒருவன் நமக்கு தீமை செய்யும் பொழுது அதற்கு மாறாக மறுபடியும் நாமும் அதே போல ஒரு தீமையை செய்துவிட வேண்டும் என்று அதை சரி கட்டுவதற்கு மறுபடியும் நாம் அவர்களை போன்ற தீமையை சரியாய் செய்ய வேண்டும் என்று ஓடுகிற ஒரு ஓட்டம் இல்லாமல் அதற்கு பதிலாக நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அப்படிப்பட்டவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 19, 20, 21. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எவ்வளவு அழகா இந்த பகுதியில் பவுல் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பழி வாங்குதல் எனக்குரியது. அப்படியானால் கர்த்தருக்குரியது பழி வாங்குதல். அதை நாம் செய்யக்கூடாது. நாம் அமைதியாக இருப்போம் என்று சொன்னால் அதை அவர் பார்த்து கொள்வார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே நாம் முந்திக்கொண்டு எதையாகிலும் செய்து அது இன்னும் அதிகமான தீமையை கொண்டு வந்து சேர்த்து விடாதபடி நாம் தேவனுடைய சமூகத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீரப்பா என்று சொல்லி நாம் அமைதியாக இருக்கும் பொழுது, நாம் சும்மா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். தீமைக்கு தீமை நாமும் செய்வோம் என்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கினை அங்கு வெளிப்படுவதற்கு ஏது இல்லாமல் போய்விடும். அப்படியானால் நாம் அமைதியாக இருக்கும் பொழுது நமக்கு ஒருவர் தீமை செய்தாலும், நம்மை உதாசனப்படுத்தினாலும், நம்மை பரிகாசம் பண்ணினாலும், நம்மை குறித்து தவறான காரியங்களை சொல்லி திரிந்தாலும் தூற்றி திரிந்தாலும் நாம் அமைதியாக இருக்கும் பொழுது தேவன் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். அது தேவாதி தேவனுடைய கோபாக்கினை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவாதி தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய கோபாக்கினை என்றால் அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஆகவே அதற்கு நாம் வழிவிட வேண்டும் என்று சொன்னால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நமக்கு சிறந்த முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பேதுரு தம்முடைய 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர் வையப்படும் பொழுது பதிலுக்கு திரும்பவும் வையாமல் பாடுபடும் பொழுது யாரையும் அவர் பயமுறுத்தாமல் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவாதி தேவனுக்கு தன்னை ஒப்புவித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சிறந்த முன்மாதிரி. அவர் என்ன செய்திருந்தார்? கல்வாரி சிலுவையிலே அவரை அதிகமாய் வசைபாடுகிறார்கள், அவரை கேவலமாய் திட்டுகிறார்கள். அப்பொழுது மறுபடியும் அவர் எந்த வார்த்தையும் சொல்லாமல், மறுபடியும் அவர்களை திட்டாமல் அமைதியாயிருந்தார். அதே போல தன்னை அதிகமாய் பாடுபடுத்தினார்கள்.
வாரினால் அடித்தார்கள், முள்முடியினால் அடித்தார்கள், கைகள் கால்களில் ஆணிகள் அடித்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவர் அவர்களை பயமுறுத்தவில்லை. நீ இப்படியா செய்கிறாய், பார் உன்னை நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லி அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை கூட இயேசு சுவாமி சொல்லவே இல்லை. அதை தான் இங்கே பேதுரு சொல்லுகிறார். அவர் வையப்படும் போது பதிலுக்கு வையாமல், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல், யாரையும் எதுவும் சொல்லவில்லை. நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பரலோக தேவன் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட நீதியுள்ள கர்த்தர் அவர். நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்து தம்மை முழுமையாய் ஒப்புவித்தார். அவர்தான் நமக்கு முன்மாதிரி. அவர் இந்த பூமியில் மனிதனாய் இருந்த நாட்களிலே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44, 45 ஆகிய பகுதிகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். எவ்வளவு முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கிறார். உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள். நம்மை நேசிப்பவர்களே நாம் நேசிக்கிறோம், நல்லது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற காரியம், உனக்கு சத்ருவாய் ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவனையும் நீ சிநேகிக்க வேண்டும். ஒருவேளை ஒரு மனிதன் நம்மை சபிப்பான் என்று சொன்னால், காரணமே இல்லாமல் பொறாமை நிமித்தம் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அதோடு நின்று விடாமல் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே செய்தார். அவர் என்ன போதித்தாரோ அதை அப்படியே செய்கிற தேவனாய் இருந்தார். பிரியமானவர்களே, தன்னை காயப்படுத்தினவர்கள், தன்னை அவமானமாய் பேசினவர்கள், தன்னை சிலுவையில் ஆணிகளால் அறைந்தவர்கள், இவர்களுக்காக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த மனிதர்களுக்காய் தேவனை நோக்கி பரிந்து பேசுகிற இயேசு, அதை தான் நமக்கும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். புத்திரராயிருக்கிறீர்கள். எப்படி? நம் பரலோக பிதா எப்படிப்பட்டவராய் இருந்திருக்கிறார்? அவருக்கு நாம் புத்திரர்களாய் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு பிதாவுக்கு புத்திரர்களாயிருப்போம், இருக்க முடியும். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். சூரியன் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் ஒரே மாதிரி உதிக்கிறது. அதே போல வானத்திலிருந்து மழை எப்படி பெய்கிறது?
அநீதி உள்ளவர்கள் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பொழிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதைதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதைதான் அவர் செய்திருக்கிறார். இதைதான் பரிசுத்த வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நாம் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். எல்லா விதத்திலும் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து நம்மை மகிழ பண்ண வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமை தேவன் அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை அழைத்தார், யாக்கோபை அழைத்தால், எல்லாரையும் அழைத்திருக்கிறார். அவர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து பெருக செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் ஒரு நாளும் தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நாம் மற்றவர்களை, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிரியமானவர்களே. காரணம், நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கத்தக்கதாக நாம் தீமைக்கு தீமை செய்யாதபடி அப்படிப்பட்டவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு அழகாய் எங்களோடு பேசுகிறீர். எங்களை உம்முடைய வசனத்தின்படி போதித்து செம்மையாய் நடத்துகிறீர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொன்னீங்களே அப்பா. நாங்கள் அதற்காக அமைதியாயிருந்து அப்படிப்பட்ட தீமையான கிரியைகளை செய்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கத்தக்கதாக தேவரீர் உம்முடைய பரிசுத்தமுள்ள இருதயத்தை, உம்முடைய கிருபை நிறைந்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கமாய் தாங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருநெல்வேலியில் இயேசுவின் பரிசுத்த பிரசன்னம் ஊழியங்கள் நடத்தும் விடுதலை ஆசீர்வாத கூட்டம் நாள் மே 27 செவ்வாய்க்கிழமை அன்று. இடம் லாரா பாரடைஸ், புதிய பேருந்து நிலையம் எதிர்புறம், திருநெல்வேலி. நேரம் மாலை 6:30 மணி முதல். தேவ செய்தி, ஜபம் மற்றும் பாடல் ஆராதனை சகோதர எஃப் பெனட் மேனுவேல் அவர்கள். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கும் பொழுது இந்த சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உனக்கு வந்து பலிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.